ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மில்க் ஷேக் செய்ய ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கலாம், 50 கிராம் முந்திரி, 100 கிராம் பேரிச்சம்பழம், 50 கிராம் பாதாம் எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச பாதாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இந்த ஊற சமயத்தில் பேரிச்சம்பழம் இருக்கிற கொட்டையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பாதாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதும் நம்ம பாதாம் இருக்கிற தோலை நீக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. நம்ம சுட தண்ணியில் சேர்த்து ஊற வச்சதுனால நல்லா ஈஸியாக வருதுங்க. இதே மாதிரி எல்லா தோலையும் நீக்கினதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அடுத்து முந்திரியும் சேர்த்து நம்ம உரிச்சு வச்ச பாதாமியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருளெல்லாம் பால் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நம்ம மில்க் ஷேக் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம ஆற வச்ச பாலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் மறுபடியும் 1/2 லிட்டர் பாலை சேர்த்து நாலு டீஸ்பூன் தேனை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதும் இப்போ ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் ஒரே மாதிரி மில்க் ஷேக் செய்யாமல் பாலில் பாதாம் முந்திரி பேரிச்சம்பழம் சேர்த்தனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம், இல்லைனா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இந்த பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.